Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. ஒட்டுமொத்த பப்ளிக்கையும் போலீஸ்காரங்களையும் அரசாங்க அதிகாரிகளையும் என்ன மாதிரி படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அது அரசியல்ல மட்டும்தான் முடியும். இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட அந்த எஸ்டேட்டை வந்து இப்பொழுது முழுவதுமாகவே மூடப்படுவதாக இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்குது. இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இத்தனை ஆண்டுகள் உழைத்து கொடுத்தவர்களை வந்து நீங்கள் திடுமென வெளியேற்றுவது, அவருக்கு இழப்பீட்டு தொகையாக 2 லட்சமோ 4 லட்சமோ சொல்லுவது எதுவுமே செய்ய முடியாது. ஒரு வீடு கட்டினா கூட உங்களுக்கு வந்து குறைந்தது 10 முதல் 15 லட்சம் சிற்றூர்களில் வீடு கட்டுறது கூட தேவைப்படுது. அப்ப அரசு பொறுப்பேற்று இல்ல அல்லது நீங்கள் உழுவனுக்கே நிலம் சொந்தம். குறிப்பாக அந்த படுகொலை என்பது திட்டமிட்ட ஒரு படுகொலை. ஆற்றில் வந்து அதிகமாக நீரை திறந்து விட்டு அரசியல் பழிவாங்கிற ஒரு நிலையில் தான் அந்த படுகொலை நடந்தது. மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் வசதிக்கான ஒரு மாவட்ட ஆட்சியரை வந்து அமர்த்திக்கிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீது வந்து செங்கற்களையும் கருங்கற்களையும் ஏற்றி வைத்து அங்கிருந்து கிருஷ்ணசாமியின் மீது கல்லறி தாக்குதல் நடத்தி தொண்டர்கள் வந்து முதுகுல எரிய வாங்கினாங்க. விஜய் வருகிறார் பாருங்க, விஜய்க்காகவும் அண்ணன் காத்திருக்காரு மாதிரி விஜய் சொல்லியிருக்கிறாரா? யாரு? தமிழக வெற்றி கழகம். இல்ல, அது பேர்லயே ஒற்றுப்பிழை இருக்கு. அது வெற்றி கழகம் கிடையாது, பிழை. ஒரு அறிக்கையை கூட வந்து அவங்களால் ஒழுங்கு செய்து கொடுக்க முடியல. எனவே அது உருப்படாத கும்பல். திரைத்துறையில் இருந்து வந்து எம்ஜிஆரா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், நாட்டை நாசமாக்குனது போதாதா? இனிமேலும் முதல்ல இதை வந்து இந்த விஜயனுடைய அரசியலை வந்து ஈழத்தமிழர்கள் முதல்ல வரவேற்பாங்களா? நம்ம ஈழத்தமிழர்களை வச்சு தானே இந்த அரசியல் நாம முன்னெடுக்கிறோம். நம்ம தமிழ் விடுதலை புலிகள் இயக்கம் இதை ஆதரிக்குதா? நம்ம தமிழ் குடிகள் தானே விஜயை ரசிக்கிறாங்க, அவருடைய சினிமா படத்தை போய் பாக்குறாங்க. அப்படி அந்த நிலைக்கு நம்ம ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். சீமானே நாங்கள் முதலமைச்சர்னு அறிவிச்சிருக்கிறோம், முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறோம், முதல்வராக ஏற்கிறோம். உண்மை. அதை விஜய் ஏற்பாரா? சொல்லுங்க விஜய். நீங்களா ஏன் பேசிட்டு இருக்கீங்க? யார் பேசிட்டே இருக்கிறது? அண்ணன் மட்டும் ஏன் பேசிட்டு இருக்காரு? எம்ஜிஆர் வந்தது, ஜெயலலிதா வந்தது, இதெல்லாம் ஒரு பேக்காலம். திரைப்படத்தை வந்து உண்மையை நம்பிக்கிட்டு இருந்த காலம். இது தேசிய தலைவர் பிரபாகரன் ஏற்படுத்திய எழுச்சி காலம். இங்கே வந்து கருத்தியல், கொள்கை, கோட்பாடு, தத்துவம் என்கிற அரசியலை நோக்கி தமிழ் சமூகம் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்குது. நம்மளோட சேர்ந்து நம்ம மட்டும் இல்ல, ஈழத்தமிழர்களும் உலகத்தமிழர்களும் நம்மளோட பயணிக்கிறாங்க, நமக்கு துணையாக நிற்கிறாங்க. 234 தொகுதியிலையும் நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. வெற்றிக்கான இலக்கு என்பது 117. அப்ப வந்து நமக்கு வந்து நான் அது கூட வேண்டாம், வெறும் 17 பேர் போனாலே போதும் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தை தமிழ் தேசிய அரசியலை நோக்கி நாம் திருப்பி பார்க்க வைக்க முடியும். விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னா எந்த கொள்கை? அவருக்கு கொள்கை கிடையாது நம்பி, கொள்கையே கிடையாது. சும்மா வேணாலும் எழுதி கொடுக்கறத தப்பா கொண்டு வந்து எனக்கே கொடுப்பாங்க பாருங்க, அதான் நடக்கும். அவர் ஒரு புது வரவுங்க, என்ன சொல்றாருன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம. அது இன்னும் தமிழ்நாடு சீரழிய வேண்டாம்ங்கிறத திரை கூத்தாடிகளால் இன்னும் இந்த தமிழ்நாடு சீரழிய வேண்டாம், போதும் நாங்க நினைக்கிறோம். ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மல்லர் மீட்பு களம் தமிழர் தாயகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் செந்தில் மல்லர் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் செந்தில் மல்லர் அண்ணன். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். தேர்தலுக்கு பிறகாக உங்களை சந்திக்கிறோம். ராமநாதபுரத்துல நீங்க போட்டிட்டீங்க, குறிப்பா ஓபிஎஸ் எதிர்த்து போட்டிட்டீங்க. என்ன நடந்திருக்கும், என்ன ரிசல்ட் வரும்? கடந்த கால அவருடைய சமூக துரோகங்களை தோல் உரிச்சு காட்டியிருக்கிறோம் மக்கள் மன்றத்தில். தேர்தல் களத்தை சந்திக்கணும், சில உண்மைகளை மக்களுக்கு சொல்லணும், சரியான அரசியலை கண்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக களமிறங்கணும். பெரிய அளவுக்கு தேர்தல் பரப்புரைகளை கூட என்னால் செய்ய இயலவில்லை. பொருளாதாரத்தை ஒருங்கிணைக்க முடியவில்லை. சமூக ஊடகங்களை நம்பி, சமூக வலைத்தளங்களை நம்பி பரப்புரையை வந்து கொண்டு சென்றிருக்கிறோம். கல்வியாளர்கள், இளைஞர்கள், சமூக சிந்தனையுடையவர்கள் வந்து பெருவாரியாக வாக்குகள் கொடுத்துருக்குறாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இந்த தபால் வாக்குகள் வந்து விழுந்த செய்திகள்லாம் எனக்கு வந்து அனுப்பி நேர்லேயும் வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கணும்னு சொல்லிட்டு சிலர் வாழ்த்து சொன்னாங்க. எத்தனை வாக்குகளாக இருந்தாலும் அது உண்மைக்கான, நேர்மைக்கான, உணர்வுக்கான வாக்குகளாக அந்த வாக்குகள், அந்த விழுந்த வாக்குகள் எனக்கு வெற்றி வாக்குகளாக நான் கருதுகிறேன். ஏன்னா யாருக்கிட்டையும் பணம் கொடுத்தோ இல்லை பொய் பரப்புரைகளை செய்தோ வாக்குறுதிகள், பொய் வாக்குறுதிகள் செய்தோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்னுடைய 20 ஆண்டு கால சமூக பணிக்கான அங்கீகாரமாக அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய வாக்குகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் வந்து உளமாற ஏற்கிறேன். அது உண்மையான வாக்குகள், உண்மையான வெற்றி என்பதே அது என்னுடைய வெற்றியாக தான் இருக்கும். இதுதான்
ஜனநாயக வழியில் நாங்கள் வந்து நின்றுக்கிறோம். பெரிய ஜாம்பவான்கள், பெரிய ஜாம்பவான்கள். உங்களை நீங்க யாரை எதிர்த்து போட்டிட்டு இருக்காங்களோ அவங்கலாம் பெரிய ஜாம்பவான்கள் அரசியல்ல. ஆனால் அவருடைய அரசியல் அத்தியாயம் வந்து முடிய போகுது அப்படிங்கிறதையும் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டும். யாரை சொல்றீங்க? யாராக இருந்தாலும் சரியான அரசியலை கண்டுகாட்டாமல் இந்த மக்களை தவறாக வழி நடத்தக்கூடியவருடைய அரசியல் அத்தியாயம் இந்த தேர்தலில் நிறைய பேருடைய அத்தியாயம் முடியும். அதில் ஓ பன்னீர்செல்வத்துடைய அரசியலும் நாங்கள் முற்றுப்பெறும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அது எப்படி ஒருத்தருடைய அரசியல் ஒரு தேர்தலோடயே முடிஞ்சு போயிடுமா? நான் ஓபிஎஸ் உடைய அரசியல் ஏறத்தாழ நெருங்கிருச்சுல. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு கட்சி கிடையாது, கொடி கிடையாது, சின்னம் கிடையாது, எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவங்க எத்தனை பொய்கள் புரட்டுகள், எத்தனை கொலைகளுக்கு பின்புலமாக, எத்தனை சமூக துரோக வேலைகளுக்கு பின்புலமாக இருந்தீங்க அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நடத்தின அந்த கேவலமான தர்ம யுத்தமெல்லாம் இருக்குல்ல, எதற்காக நடத்துனீங்க, யாருக்காக நடத்துனீங்க, அவர்களோடய வந்து நிற்கிறீங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா? எனவே வந்து அவருடைய அரசியல் வந்து முடிவை பெறுகிறது. அதற்கு முழு பொறுப்பு அவர்கள் தான். எல்லா மக்களுமே அவங்கள வந்து ஒரு பொது தலைமையாக நம்பினாங்க. ஆனால் அவர்கள் ஒரு சாதியத்திற்குள் போய் தான் சுருங்கி சாதியத்தை வைத்து தன்னை தக்க வச்சு கொள்கிறோங்கிற ஒரு கீழ்மையான நிலைக்கு அவங்க வந்து போய் நிற்கிறது. ஒரு எங்கேயாவது ஒரு முறை இந்த இரண்டு சமூகமும் தேவர் தேவேந்திரன் சொல்லக்கூடிய மல்லர் மறவர்னு சொல்லக்கூடிய இந்த சமூகங்கள் கலவரங்களில் ஈடுபடக்கூடாது, கொலை செயல்களில் ஈடுபடக்கூடாது, நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் என்றைக்காவது அவர் பேசியதுண்டா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர்? ஒரு எல்லோருக்கும் பொதுவான முதலமைச்சருக்கு அந்த எண்ணம் தான் முக்கியம். அதுதான் சொல்லி அதை என்றைக்காவது சொல்லியிருக்கிறாரா? ஒரு அறிக்கையை காட்டுங்க, ஒரு அறிக்கையை காட்டுங்க. அதுக்கு இது போன்ற கொலைகளும் கலவரங்களும் நடப்பதற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதுதான் அவருடைய வரலாறா இருக்கு. அதனால அவருடைய வரலாறு, அவருடைய அரசியல் வரலாறும் முற்றுப்பெறுது அப்படிங்கிறதா. சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இவர் என்றைக்காவது வாய் திறந்து பேசியதுண்டா? இவரை வந்து தேவர் தேவேந்திரரும் ஒற்றுமை ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஜான் பாண்டி வந்து பேசுறாரு. அங்கே ஒற்றுமை ஆயிட்டோம்னா இப்போ தென் மாவட்டங்கள் படுகொலை நடக்கிற போது நீங்கள் ஓ பன்னீர்செல்வத்தை அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியதுண்டா? இல்லை தேவர் தேவேந்திரர் சமூக நல்லிணக்க மாநாடு ஒன்றை நடத்தி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தியது உண்டா? எதுவுமே இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் தேவைக்கு ஒற்றுமையாகிட்டீங்கன்னா ஒரு குறுகலான ஒரு கேங், ஒரு சின்ன ஒரு அமைப்பு பண்ணுற வேலை இது. அதாவது இதில் போயிட்டு ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டம் முழுக்குமே அப்படி பதற்றமாக இருக்குது. அதற்கு இவங்கெல்லாம் ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஓபிஎஸோ அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களோ ஏற்படுத்தலைன்னு சொல்கிறது என்ன நியாயம்? தொடர்ச்சியான படுகொலைகள் வந்து நிகழ்ந்த வண்ணம் இருக்குது. இதுல ஒரு பக்கம் இந்த குழு மோதல்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. அதுதான் அது வந்து வருத்தம் அளிக்குது, வேதனை அளிக்குது. அதாவது அதை தொடங்கியவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை. அந்த குழு மோதலை தொடங்கியவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை. அடுத்த தலைமுறை எதற்காக இவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், எதற்காக கொலை நடக்கிறது, இதற்கான எதிர்வினை ஏன் நடக்கிறது என்னன்னே தெரியாமல் இளைஞர்கள் வந்து நாள்தோறும் வந்து பலியாகிறது என்பது, இதை யார் தடுத்து நிறுத்துறது? அரசு என்ன செய்துகிட்டு இருக்குது? அரசு இதற்கான ஒரு குழுவை அமைத்து இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாமே. இது ஒரு புறம். இன்னொரு புறம் சாதிய பின்புலத்தோடு குடிவெறியோ அல்லது கஞ்சா போதையிலோ நடக்கக்கூடிய சாதி வெறி பின்புலம். இது இப்போ நடக்கிறதுக்கு பின்புலமாக யார் யார் இருக்கிறாங்கிறதையும் இருக்குது. நான் சொல்றது 2016 ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிற போது எத்தனை கொலைகள் நடந்ததுங்கிற எடுத்து பாருங்க. இது அண்ணன்ட்ட சீமான்கிட்ட பேசி, அண்ணன் உதயகுமார் இவங்கெல்லாம் பேசி நான் ஒருங்கிணைத்து இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தி ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கக்கூடிய வேலையை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கைவிட வேண்டும்னு நாங்கள் வந்து வேண்டுகோள் வச்சோம். நாளிதழ்கள் எல்லாம் செய்தியாயிருக்கு, உங்களுக்கு அந்த செய்தியை நான் அனுப்பியிருக்கிறேன். எனவே இப்படி இதெல்லாம் வந்து இது பல பத்திரிகைகள் எழுதித்தான் அதை நாங்களே உணர்ந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம், அந்த செய்தியை தெரிந்து கொண்டோம். அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம், அதை தடுக்கவும் செஞ்சோம். ஆனால் இது போன்ற வேலைகளை எல்லாம் செய்துக்கிட்டு நீங்க வந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்த போறோம்னா மக்களுக்கு இதெல்லாம் தெரியுதுல்ல, மக்கள் எப்படி உங்க பின்னாடி நிற்பாங்க? துயர நிகழ்வு நடந்த ஒரு வரலாற்று ஒரு பகுதி தான் மாஞ்சோலை எஸ்டேட், காபி எஸ்டேட். இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட அந்த எஸ்டேட்டை வந்து இப்பொழுது முழுவதுமாகவே மூடப்படுவதாக இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்கிறது. இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு 17 பேர் உயிர் போனது, கூலி உயர்வு கேட்டு நடந்த ஒரு பிரச்சனையில் வேற மாதிரி அது ஒரு பெரிய வரலாற்று கரும்புள்ளியை ஏற்படுத்தின அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டம் வந்து முழுவதுமாக மூடப்படுகிறது, அது வனப்பகுதிக்கு ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்ற செய்தியை எப்படி பார்க்குறீங்க? பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் 99 ஆண்டுகளுக்கு அதை வந்து குத்தகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட 5000 to 8000 பேர் தொடக்க காலங்கள் அதில் பணியாற்றினாங்க. படிப்படியாக அந்த வேலையாட்களுடைய ஆள் குறைப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அந்த நிறுவனம் சொல்லுவது எங்களுக்கு இதில் வந்து லாபம் இல்லை, லாபம் ஈட்ட முடியலன்றாங்க. அதை ஏற்க முடியாது.
ஏன்னா காடுகளில் வேளாண்மையிலே வந்து போராடி மக்கள் வந்து லாபம் ஈட்டிக்கிட்டு இருக்கிற போது தேயிலை பயிர் என்பது அது வந்து அது ஒரு பணப்பயிர். அதில் வந்து லாபம் இல்லை என்று சொல்வதை ஏற்க முடியும். மாஞ்சோலையில் வந்து உரிமைக்காக கூலி உயர்வுக்காக போராடி 17 உயிர்கள் வந்து பலிவேற்குது. வெறும் 53 ரூபாய் வந்து அன்னைக்கு ஊதியம் கொடுத்தாங்க. வெறும் 53 ரூபாய் 1999. அதை வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து 150 ரூபாயாக அதை கூலி உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்க. அது வந்து நியாயமான ஒரு கோரிக்கை. ஏன்னால் அன்றைக்கு வந்து காடுகளில் குறிப்பாக அந்த நீர்க்கருவை வேலி வெட்டக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வந்து எனக்கு தெரிய வந்து 120 ரூபா சம்பளம். 120 ரூபா சம்பளம். அதை விட கொடுமையான மலைக்குள்ளேயும் அட்டைப்பூச்சிக்குள்ளேயும் வந்து வேலை செய்கிற அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நீங்கள் 150-200 ரூபா கொடுத்தாலும் கட்டும். ஏன்னா அது பணப்பயிர். ஓகே. அப்படி இருக்கிற போது அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து அதற்காக வந்து 17 உயிர்கள் வந்து பலி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் அந்த மக்களை கிட்டத்தட்ட 3 தலைமுறை 4 தலைமுறையாக அந்த மண்ணை பண்படுத்தி அதை வந்து பயிரிட்டு வந்து இன்னைக்கு தேயிலையை வந்து இத்தனை ஆண்டுகள் உழைத்து கொடுத்தவர்களை வந்து நீங்கள் திடுமென வெளியேற்றுவது, அவருக்கு இழப்பீட்டு தொகையாக 2 லட்சமோ 4 லட்சமோ சொல்லுவது எதுவுமே செய்ய முடியாது. ஒரு வீடு கட்டினா கூட உங்களுக்கு வந்து குறைந்தது 10 முதல் 15 லட்சம் சிற்றூர்களில் வீடு கட்டுறது கூட தேவைப்படுது தம்பி. அதை தாண்டி நீங்கள் ஒரு தொழில் செய்யணும்னா என்ன தொழில் செய்யணும்னாலும் ஒரு 10-15 லட்சம் ரூபா. அப்போ குறைந்தது நீங்கள் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாயாவது ஒரு குடும்பத்திற்கு கொடுத்தால் மட்டும்தான். இதை வந்து அரசும் பொறுப்பேற்கணும். அரசுக்கும் அந்த நீங்களும் குத்தகைக்கு தான் எடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கும் அந்த லாபம் வந்து அரசுக்கு வந்திருக்குல்ல. அப்போ அரசு பொறுப்பேற்று இல்லை அல்லது நீங்கள் உழுவனுக்கே நிலம் சொந்தம், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிலத்தை வந்து பகிர்ந்தளிங்க. இல்லை, அது ஏற்கனவே வனத்துறை பாதுகாப்பு வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் சர்வைலன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தானே அது. வனத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி தம்பி, நீங்கள் மக்களுக்காக தானே அரசே. உங்களுக்கு ஒரு வீட்டில் நீங்கள் வந்து 10 ஆண்டுகள் குடியிருந்தால் அந்த வீட்டை வந்து அந்த வாடகைக்கு இருந்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது வந்து சட்டமாக்கப்பட்டிருக்கிற போது 3-4 தலைமுறை 99 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்தவர்களுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியேற சொல்வது என்பது அது எப்படியானது? அதற்கு தான் ஒரு தொகை கொடுக்கிறது. என்ன தொகை? அந்த தொகை எதற்காகும் சொல்லுங்க? எதற்கு ஆகும்? எங்கேயாவது ஒரு ஒட்டகை போட்டு உட்கார்ந்துக்கலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது. இல்லை, அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து 99 வருஷத்துக்கு லீஸ் எடுத்தோம், 2028 வரைக்கும் கால அவகாசம் இருக்கு, எங்களால் அது வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாது போல தெரியுது. இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிறத நாங்கள் பகிர்ந்து கொடுக்குறோம். நாங்கள் தொடங்கும் போது 5000-லேருந்து 8000 பேர் வேலைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு வெறும் 400-லேருந்து 600 பேர் தான் இருக்கீங்க, உங்களுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் சொல்றாங்க. திடீரென்று ஒரு 4 தலைமுறையாக வாழ்ந்த மக்களை வந்து வெளியேற்றி விட்டா அவருடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து சிந்திக்கணும். அரசும் சிந்திக்கணும், அந்த நிறுவனமும் சிந்திக்கணும். அதனால குறைந்தபட்சம் நீங்கள் வந்து 50 லட்சம் கொடுங்கிறத நான் வந்து ஒரு மதிப்பீடாக நான் சொல்றேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய வேண்டுகோள் அரசுக்கும் வைக்கிறேன். அரசு பாதி ஏற்கட்டும், நீங்க 25 லட்சம் ரூபா கொடுங்க, அரசு 25 லட்சம் ரூபா கொடுக்கட்டும். அந்த மக்கள் எங்க போவான்? உழுபவனுக்கே நிலம் சொந்தம்ன்ற மாதிரி அது அவங்களுக்கே கொடுக்கணும். அதாவது வினோபாவினுடைய அந்த தத்துவம் தான் பல இந்த தமிழ்நாட்டில் எனக்கு தெரிய பல சமூக மாற்றங்களை வந்து நிகழ்த்தி இருக்குது. வெண்மணியில் வந்து 44 தமிழர்கள் கோபாலகிருஷ்ண நாயுடுவால் எரித்து படுகொலை செய்யப்பட்ட போது அங்கே போய் முகாம் போட்டு அம்மா கிருஷ்ணம்மாள் மல்லத்தீர் வந்து அங்கே முகாம் போட்டு லாப்டின் ஒரு ஆங்கிலத்தில் சுருக்கெழுத்து கொண்ட உழவனின் நில உரிமை இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி 68 படுகொலை நடக்குது. 1968 71 அத்தனை குடும்பங்களுக்கும், அதாவது சொந்த வீடு கிடையாது, சொந்த நிலம் கிடையாது, அத்தனை குடும்பங்களுக்கும் 1 ஏக்கர் வெண்மணியில் உள்ளவர்களுக்கு, எல்லா குடும்பங்களுக்கும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் 1 ஏக்கரை பெற்றுக் கொடுத்து தன்னுடைய நீண்ட நெடிய அந்த நிலமீட்பு மண்ணுரிமை போராட்டத்தில் ஏறத்தாழ இதுவரைக்கும் அம்மா வந்து 13000 ஏக்கர் நிலங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதிகமாக தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர் சமூகத்திற்கும் பெற்றுக் கொடுத்ததோடு அம்மா சொல்ற போது என்கிட்ட பிராமணர் சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு நிலம் இல்லாத ஏழைகளுக்கே நிலம் கொடுத்துருக்காங்க. பல சமூகங்கள் வந்து அதை வந்து பயனடைஞ்சிருக்கு. இது வந்து நில உச்சவரம்பு சட்டத்தை பயன்படுத்தி சட்ட போராட்டங்களை நடத்தி அம்மாவும் அம்மாவுடைய கணவர் ஜெகநாதன் அவரும் அடிபட்டு மண்டை உடப்பட்டு திருச்சி சிறைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு பல போராட்டங்களுக்கு மத்தியில் வந்து அந்த நிலங்களை வந்து மீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் இன்றைக்கு வந்து உழவுனுத்தானே வந்து நிலம் சொந்தம், காடை திருத்தி கழனியாக்கிய ஒரு பெரும் உழைக்கும் உழவர் பெருங்குடி மக்கள் தான் அங்கே போய் நிற்கிறாங்க. அதிகமாக அதில் 90 விழுக்காடு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த தேயிலை தோட்டத்தில் வந்து வேலை செய்கிறாங்க.
அந்த உழைப்புக்கு என்ன மரியாதை, அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நம்ம இந்த நாடும் சரி அந்த நிறுவனமும் சரி என்ன செய்ய போகுது, இது வந்து ஒரு உழைப்பை சுரண்டிட்டு அவனை தெருவில் விடுறதா அப்படிங்கிற. அப்ப இது மனிதநேயத்தோடு 4 தலைமுறை அங்க வேலை செஞ்சிருக்காங்கல்ல. அதே போல அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பயிர்கள் அதிகமா பயிரிடப்பட்டது, கடைசியில தேயிலை மட்டும்தான் வந்திருக்குது. அந்த அளவுக்கு படிநிலைகள் கால சூழ்நிலை மாற 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 அங்க ஒரு தேய்மானம் அடைந்திருக்குல்ல. அதாவது அங்கு நமக்கு போதுமான வசதி கிடைக்குமா கிடைக்காதான்றதை கூட நம்மளே கண்டுபிடிச்சிருக்கலாம். 4 தலைமுறை வாழ்ந்தும் 4 தலைமுறை உங்களிடத்தில் அவர் உழைத்தும் அவர்களால் ஒரு சொந்த இடத்தை வாங்க முடியவில்லை, ஒரு சொந்த வீடு கட்ட முடியல, ஒரு வங்கியில் வந்து ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ அவர்களால் இருப்பை சேர்க்க முடியல. யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? நீங்க ஏன் வந்து அவர்களை வந்து வேலைக்கு அமர்த்துனீங்க? யார் பொறுப்பு? நீங்க தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்க செய்யுங்க அப்படிங்கிறத சொல்றோம். அதெல்லாம் 50 லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க முடியாத அளவிற்கு அந்த நிறுவனம் ஒன்றும் அவ்வளவு பலவீனமான நிறுவனம் அல்ல. எனவே வந்து அந்த சரியான ஒரு இதை செய்யணும் அப்படிங்கிறது தான், சரியான ஒரு தீர்வை அந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். நிலத்தை பிரித்து கொடுங்கன்ற அந்த முழுவதும் எல்லோருக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் இதுக்கு முன்னாடி உழைத்த குடும்பங்கள்லாம் அழைத்தெடுத்து 5000 குடும்பம் 8000 குடும்பம்ன்றீங்களே, அவ்வளவு பேருக்கும் அந்த நிலத்தை பிரித்து கொடுங்க, அவர்கள் என்னென்னாச்சும் செய்யட்டும், அவர்கள் அதுல இருந்து பிழைச்சுக்குருவாங்க. இல்லை, கடந்த காலங்களில் இது இந்த தாமிரபரணி படுகொலை, மாஞ்சோலை எஸ்டேட் சம்பந்தமான பிரச்சனைக்கு எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனையை பெரிதா யாருமே இல்லை பேசணும், எல்லா தலைவர்களும் பேசணும். குறிப்பாக அந்த மக்களுக்காக போராடிய அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி முதல்ல அதை பேசணும் அப்படிங்கிறத நான் அந்த ஊடகத்தின் ஊடாக வேண்டுகோள் வைக்கிறேன். சமூக தலைமைகளை தாண்டி அரசியல் கட்சி தலைமைகள் இதை பேசணும். அன்னைக்கு புதிய தமிழகம் போராட்டத்தில் வந்து ஐயா மூப்பனார் கலந்துக்கிட்டாங்க, பல 2 பொது உடைமை கட்சிகள் கலந்துக்கிட்டது, மன்சூர் அலிகன் அந்த காலத்தில் வந்து போராட்டத்தில் இருந்தார். இப்போ ஏன் யாருமே பேசலை அப்படிங்கிறது வந்து வருத்தம் அளிக்குது, வேதனை அளிக்குது. எல்லோரும் பேசணும். குறிப்பாக அந்த படுகொலை என்பது திட்டமிட்ட ஒரு படுகொலை. அந்த படுகொலை என்பது ஆற்றில் வந்து அதிகமாக நீரை திறந்து விட்டு அரசியல் பழிவாங்குற ஒரு நிலையில் தான் அந்த படுகொலை நடந்தது. மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் வசதிக்கான ஒரு மாவட்ட ஆட்சியரை வந்து அமர்த்திக்கிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீது வந்து செங்கற்களையும் கருங்கற்களையும் ஏற்றி வைத்து அங்கிருந்து கிருஷ்ணசாமியின் மீது கல்லறி தாக்குதல் நடத்தி தொண்டர்கள் வந்து முதுகில் எரிய வாங்கினாங்க. எரிய வாங்கி அவரை வந்து அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி கொண்டு போனாங்க. 17 பேர் திட்டமிட்டு அடித்து படுகொலை செய்த அந்த காட்சி நக்கீரன் வந்து படம் எடுத்தார்னு சொல்லிட்டு அந்த நக்கீரனுடைய புகைப்பட கருவிகள் வந்து பிடுங்கி உடைத்து நொறுக்கப்பட்டது. விக்னேஷ் என்கிற 1.5 வயது சிறுவன் வந்து கழுத்தில் மிதித்து ஒரு காவல்துறை வந்து சங்க திருகி தண்ணிக்குள்ளே எறிந்த காட்சிகள் வந்து இன்னைக்கும் வந்து நம் கண் முன்னாடி இருக்குது. இப்படிப்பட்ட படுகொலையை அரங்கேற்றியது திமுக ஆட்சியில் சதித்திட்டத்தில் இது வந்து நடந்தது அப்படிங்கிறது என்னை போன்றவர்களுக்கு நேராக தெரியும். நான் வந்து அன்றைக்கு வந்து இளநிலை முனைவர் பட்டத்திற்கு வந்து விண்ணப்பம் வாங்க போகிறேன். பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியில் வந்து விண்ணப்பம் வாங்க போகிறேன். அப்போ சந்திப்பு பேருந்து நிலையத்தில் வந்து அன்றைக்கு அதுதான் பேருந்து நிலையம், நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் இறங்குற போது எங்கள் ஊர் பக்கத்து ஊரை சேர்ந்த மேற்கு அலனச்சவரத்தை சேர்ந்த அண்ணன் நாராயணன் அப்படிங்கிறவரை சந்திக்கேன். அவர் இப்போ இல்லை. அவரை சந்திக்கிற போது அவர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அவரை சொல்கிறேன், அண்ணே நான் போய் வந்து விண்ணப்பம் வாங்கிட்டு நான் போராட்டத்துக்கு வந்துடும்னு நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு வண்டி ஏறுறேன். அப்போ நீ வர வேண்டாம், இங்கே பெரிய தடியடிக்கு திட்டமிட்டுருக்கிறாங்க, பிரச்சனையாகும், என்ன நடக்கும்னு தெரியாது, வாங்கிட்டு நீங்கள் வீட்டை பார்த்து போ, நாங்கள் பார்த்துக்குறோம்ட்டு அவர் போகிறாரு. என்னென்ன இப்படி சொல்கிறேன்னா, அவன் நம்ம ஊர் தம்பி ஒருத்தன் காவல்துறையில் இருக்கிறான், அவன் என்கிட்ட சொன்னான் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்கன்னு. அப்போ இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. அதுக்கு தான் தண்ணி ஆற்றில் திறந்து விடுதாங்க. கற்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து செங்கலும் கல்லும் எப்படி வருது? இது எல்லாமே கண் முன்னாடி அப்பட்டமாக தெரியுது. திட்டமிட்ட ஒரு படுகொலை என்பது 7 உயிர்களை அநியாயமாக பலியெடுத்த ஒரு பாவச் செயல். அதற்கு பரிகாரம் தேடுகிற வகையில் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான சரியான தீர்வை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து வேண்டுகோளாக வைக்கிறோம். அறச்சிற்றமாகவே அதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். தமிழ் தேசிய அரசியல் இப்போது எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறது? அதனுடைய பாதை சரியாக போய் கொண்டிருக்கிறதா? தமிழ் தேசியம் வந்து வடிவம் பெற முடியாமல், அதாவது அதிகாரத்தை நோக்கி நகர முடியாமல் திணறிக்கிட்டு இருக்குங்கிறது காலமாக ஐயா மாப்போசி காலத்திலிருந்து ஐயா ஆதித்தனார் ஐயா காலத்திலிருந்து நாம் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஈழத்தினுடைய அந்த உயிர் கொடை இங்கே தமிழ் தேசிய அரசியலுக்கு உயிரூட்டி அது நாம் தமிழர் கட்சியாக வடிவம் எடுத்ததை உலகத் தமிழர்களை ஆதரித்து அதை வரவேற்று அதற்கு துணையாக நின்றுருக்கிறாங்க. நாமளும் துணையாக அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு துணையாக நின்றுகிட்டு இருக்கிறோம். இது அதிகாரத்தை நோக்கி நகரணும், ஆட்சியை கைப்பற்றணும்னா அரசியல்
உத்திகளை புரிந்து கொண்டு வாக்கு அரசியலை எவ்வாறெல்லாம் இங்கே இதற்கு முன்னாடி வந்து அதிகாரத்தை பெற்றவர்கள் சமூக உணர்வுகளை தொட்டு சமூக நீதியை வந்து நிலைநாட்டுவதாக சொல்லி அதற்காக சில வேலைகளையும் செய்துதான் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. அடுத்து கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து யாரும் நமக்கு தெரிய வந்து ஒரு ஆட்சியை வந்து அமைத்ததாக வரலாறு இல்லை. எனவே அதை சரியாக புரிந்து கொண்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய ஆளுமைகளை, இயக்கங்களை, குழுக்களை ஒருங்கிணைத்து இங்கே ஒரு வலுவான திராவிட கட்சியை வந்து நம்ம எந்த திராவிட கட்சிகளையும் வந்து நம்ம ஆதரிக்க முடியாது, இந்திய தேசிய கட்சிகளை ஆதரிக்க முடியாது, அது தமிழ் தேசியமாகவும் இருக்காது. அதே நேரத்தில் கொள்கை இல்லாத ஒரு கும்பல்களையும் வந்து நாம் வந்து கூட வச்சுக்கிட்டு தமிழ் தேசிய கொள்கை அரசியலை வந்து கேள்விக்குள்ளாக்கிறவும் முடியாது. எனவே தமிழ் தேசியம் பேசக்கூடிய பல இயக்கங்கள், குழுக்கள் நிறைய இருக்குது. அவர்களை எல்லாம் அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் இருக்கிறார். ஈழ விடுதலை அரசியலிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய தேசிய நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி பல வழக்குகளை சுமந்து களத்தில் நின்றுகிட்டு இருக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் தான் அன்று வெவ்வேறு கூட்டணிகளுக்கு போக வேண்டிய நிலை நிர்பந்தத்திற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதுபோல அணு உலைக்காக போராடி அண்ணன் சுப உதயகுமார் போன்றவர்கள் இருக்கிறாங்க, என்னை போன்றவர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வலுவான தமிழ் தேசிய கூட்டணியை வந்து ஏற்படுத்தினால் அதற்கான கதவும் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் எப்போதும் திறந்திருக்குதானே? இல்ல, திறந்து கதவு மட்டும் திறந்திருந்தா எப்படி தம்பி? உள்ள கூட்டத்தானே போவாங்க. இல்ல, உங்களை எல்லாம் நீங்களுமே அவரையும் அண்ணனை மேடை ஏற்றிருக்கீங்க, நீங்களும் அண்ணனோட அது எப்பவும் நடக்கும், அது எப்பவும் நடக்கும். நம்ம ஆனால் வந்து அரசியல்னு வருகிற போது நம்ம அமர்ந்து பேசாமல் எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும்? நீங்கள் மட்டும் இல்ல, கூட்டணி அரசியலுக்கு அவருமே பாருங்க, கூட்டணி அரசியலுக்கு தயாராயிட்டாரு. என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் யாருனாலையும் வரலாம். அதாவது தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு சீமானை ஏற்றுக்கொண்டுல அதற்கு நாங்க தயார், யாருனாலையும் வாங்கன்றாரு. விஜய் வருகிறார் பாருங்க, விஜய்க்காகவும் அண்ணன் காத்திருக்காரு மாதிரி விஜய் சொல்லி இருக்கிறாரா? யாரு? தமிழக வெற்றி கழகம். இல்ல, அது பேர்லயே ஒற்றுப்பிழை இருக்கு. அது வெற்றி கழகம் கிடையாது, பிழை. ஒரு அறிக்கையை கூட வந்து அவங்களால் ஒழுங்காக ஒழுங்கு செய்து கொடுக்க முடியல. எனவே அது வந்து அது உருப்படாத கும்பல். வரதுக்கு முன்னாடியே இப்படி நீங்க அரசியல், அவருடைய அரசியலுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. இந்திய தேசிய அரசியலா, திராவிட அரசியலா, இல்ல தலித் அரசியல் தான் செய்ய போறாரா, இல்ல தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க போறாரா? நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு பெயரை வச்சுட்டாரு. ஒற்றுப்பிழையா இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகம்ட்டாரு. தமிழ்நாட்டை சுற்றியான அரசியல் பிழை இருக்கிற போது கொள்கையிலையும் பிழை இருக்கும் தம்பி, செயல்லையும் பிழை இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தெரிந்த வேலையை நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு தெரியாத வேலையில் என் தலையிடுறீங்க அப்படிங்கிறதான். விஜய் தமிழரா இல்லையா? எப்படி விஜய் தமிழரா இல்லையா? தமிழர் என்பதால் எல்லோருமே வந்து அந்த தகுதியை பெற்ற ஒரு நாட்டை, அதாவது தம்பி, ஒரு கூத்து நடத்துறவங்க இருக்கிறாங்க, உங்க ஊருக்கு கூத்து போட வராங்க. கூத்து போட்டுட்டு நீங்க வந்து நம்ம வந்து மக்கள் என்ன செய்வாங்க, காசு பணம் கொடுப்பாங்க, இல்லை அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க, சோறு கூட கொடுப்பாங்க, சாப்பிட்டு போயான்னு மறுநாளைக்கு போயிடுவாங்க தங்கிட்டு, இரவில் தங்கிட்டு. நான் வந்து இந்த ஊருக்கு நாட்டாமையாக இருக்க போகிறேன், நான் நல்லா தான் ஆடுனேன் அப்படின்னு சொல்லி வருவது போல திரைத்துறையில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆளுமையும் இல்லாமல், எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல், நோக்கம் இல்லாமல், தகுதி இல்லாமல் நீங்கள் வந்து நாட்டுக்கே நான் முதலமைச்சராகுங்கிற அந்த சிந்தனை என்பது ஆபத்தானதா இல்லையா? இல்ல, விஜய்க்கு தகுதி இருக்கா இல்லையான்றத எப்ப டிசைட் பண்ண முடியும்? அது வந்து களத்துக்கு வந்து இல்ல, அவர் யாரு என்ன, அவர் என்ன அரசியல் சொல்றாரோ அப்பதானே நீங்க தெரியும். இப்பவே நீங்க அண்ணன் சீமான் உங்களை விட ரொம்ப ஆய்வு பண்றவர், ஆமாவா இல்லையா? நான் என்ன சொல்றேன், எந்த விஷயத்துல இல்ல நான் யார் இந்த நாட்டை ஆளக்கூடிய சரியான ஆளுன்றத கரெக்டா செலக்ட் பண்ணுவார், ஆமாவா இல்லையா? அப்ப அண்ணன் ஆய்வு பண்ணி தேர்ந்தெடுத்தாரா முதலமைச்சர் விஜய்? அப்படி சொல்லல, தம்பி வராரு வரட்டும், நான் மட்டுமே தனியா களமாட முடியாது, நீங்களுமே அதானே சொல்லுவீங்க. நம்ம மட்டுமே தனியா எல்லாரும் வாங்க. விஜயினுடைய கொள்கை என்ன, தகுதி என்னங்கறத சொல்லுங்கன்றேன். தமிழ் தேசியம் என்கிற கொள்கையை வந்து கொச்சைப்படுத்துவதா ஆகுமா ஆகாதா? எந்த இடத்துல அவர் கொச்சப்படுத்திட்டாரு? இல்ல, எந்த கொள்கையும் இல்லாத கோட்பாடும் இல்லாத குறிக்கோள் இல்லாத ஒரு கூத்தாடி கும்பலை வைத்துக்கிட்டு அந்த ரசிகர்களுடைய எவ்வளவு கேவலமா இருக்கிறான். முதல்ல அவனுக்கு ஓட்டு போட தெரியுமா? வார்த்தைகள் அப்படி எல்லாம் நீங்க சொல்ல தேவையில்லை, சரிங்களா? அந்த வார்த்தையெல்லாம் நீங்க பதத்தியே வேற மாதிரி பயன்படுத்தாதீங்க. போதும்னு நினைக்கிறோம். அதாவது திரைத்துறையில் இருந்து வந்து எம்ஜிஆரா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், நாட்டை நாசமாக்குனது போதாதா? இனிமேலும் முதல்ல இதை வந்து இந்த விஜயனுடைய அரசியலை வந்து ஈழத்தமிழர்கள் முதல்ல வரவேற்பாங்களா? நம்ம ஈழத்தமிழர்களை வச்சு தானே இந்த அரசியல் நாம முன்னெடுக்கிறோம். நம்ம தமிழ் விடுதலை புலிகள் இயக்கம் இதை ஆதரிக்குதா? நம்ம தமிழ் குடிகள் தானே விஜயை ரசிக்கிறாங்க, அவருடைய சினிமா படத்தை போய் பாக்குறாங்க. அப்படி அந்த நிலைக்கு நம்ம ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது என்ன தகுதி இருக்குன்னா, உங்களுக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இருக்கான், இந்த முசை பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியும் இருக்கான். எனவே தகுதி இல்லாதவர்களை வந்து நம்ம வந்து மீண்டும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு
ஏன் நீங்க நம்ம அண்ணன் சீமானே நாங்கள் முதலமைச்சர்னு அறிவிச்சிருக்கிறோம், முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறோம், முதல்வராக அதான உண்மை. அதை விஜய் ஏற்பாரா? சொல்லுங்க விஜய். நீங்களா ஏன் பேசிட்டு இருக்கீங்க? யார் பேசிட்டே இருக்கிறது? அண்ணன் மட்டும் ஏன் பேசிட்டு இருக்காரு? விஜய சொல்லுங்க. நீங்க இப்ப கமலஹாசனை போய் பாத்தீங்க அப்படின்னா மூத்தவங்க யாரு? இருங்க நான் சொல்லிடுறேன். நாங்க ரஜினிகாந்த் எனக்கும் முன்னாடி வந்த மூத்தவர் அண்ணன் சீமான் விஜய் சொல்லதான் போறாரு. நான் என்ன சொல்றேன், ஒருவேளை அப்படி ஒரு இணக்கம் ஏற்பட்டால் தம்பி, அதாவது யாரை ஒருங்கிணைக்கணுமோ அவங்களை ஒருங்கிணைத்ததான் அந்த அரசியல் வந்து சரியா போகும். அண்ணன் சீமான் விஜய்க்காக காத்திருக்கீங்க, விஜய் ஒருவேளை அண்ணனோடு இணைய காத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லட்டும். அண்ணா ஏன் நீங்க வந்து முந்தி சொல்றீங்க? அவரை சொல்லுங்க. அண்ணன் தலைமையை ஏற்று நிக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து நிற்போம், எல்லாரும் சேர்ந்து நிற்போம். நாம் தமிழர் தம்பி, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை விட உங்க கட்சியினுடைய கொள்கை அறிக்கை வந்து இந்த தமிழருடைய தேசிய நலன்களுக்கானதாக இருந்துருமா என்ன? அண்ணன் சீமான் பேசுற செய்திகளில் ஒரு விழுக்காடு உங்களால் மேடையில் பேச முடியுமா? மக்கள் மன்றத்தில் பேச முடியுமா? ஊடகத்தில் பேச முடியுமா? அவரே ஏத்துக்கிட்டார், தம்பி அப்படி நம்ம சாயலா இருப்பாரு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நினைப்பது பிள்ளைன்னு நாங்க சொல்றோம், வேண்டாம் தேவையில்லைன்னு சொல்றோம். என்னது இது? முதல்ல சினிமா ஆட்கள் வேண்டாம்னு சொன்னவரே அண்ணன் சீமான் தான். அதிகமா ஆமா, இப்போ நாங்களும் கடுமையாக சீமான் சொன்னதை நாங்க சொல்றோம், வேண்டாம். அவர் இன்னைக்கு தம்பி நம்ம தம்பின்றாரு. நீங்க அண்ணன் கமலஹாசன் வந்து கட்சி தொடங்குறான்ட்டு நீங்களே தேடி போய் போனீங்க. அது வந்து ஒரு பரஸ்பரம். அவர் வந்து மூத்தவர் வந்து பார்க்க கூடாதுன்னு. என்னாச்சு? கமலஹாசன் என்ன பேசுறாருன்னு உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரிஞ்சதா? இது வரைக்கும் முடிஞ்சதா? அது மாதிரிதான் இருக்கும். சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்ச மாதிரி தான் இருக்கும். விளங்கவே விளங்காது தம்பி. இல்ல, நீங்க விஜய் அரசியலை எதிர்த்தால், அதாவது ஒண்ணு ஆதரித்தா கொஞ்சம் ஃபேம் ஆகலாம், இல்லனா எதிர்த்தா ஃபேம் ஆகலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளம்பரம் தேவைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல. விஜயை எதிர்த்தா இப்ப ஏதாவது நீங்க தான் கேள்வி கேட்கறீங்க, நான் வந்து பதில் சொல்றேன். நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். இருங்க, ஆளா நீங்க எதிர்க்கிறீங்களே இப்போ? இல்ல தம்பி, என்ன தகுதி இருக்குன்னு தான் கேக்குறேன். இருங்க, அவருடைய தகுதி என்ன நீங்க அளவீடு பண்றீங்க? கொஞ்சம் தேவையில்லைன்னு சொல்றோம், தேவையில்லைன்னு சொல்றோம். கடுமையாக எதிர்ப்போம். நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் கூட்டணியை நாங்கள் உருவாக்குவோம். நீங்க அண்ணனை மீறி எதிர்க்க போறீங்களோ? எப்படி? சீமான் அண்ணனை மீறி எதிர்க்க போறீங்களா? அண்ணனும் அது அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பத்தில் நான் தலையிடலை. ஆனால் இந்த நிலைப்பாடு என்பது தேவையற்றது. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை வந்து கேள்விக்குறியாக்கும், கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அப்படி கிடையாது, எந்த வகையிலும் அது உதவாது. இதுல எங்க போயிட்டு இதுல முரண்பட்டு போய் இதுல அடிபட்டு போயிடும் கொள்கை. இதுல எங்க கொள்கை அடிபட்டு போய்? கொள்கை இல்லாதவரோட கூட்டணி வைத்தால் விஜய் கொள்கை ஏதோ இருக்கு போல. அவர் அண்ணனும் தம்பி ஏற்கனவே அவங்க தெரியலங்க, பர்சனலா கூட பேசிக்கிறாங்கன்றாங்க. கொள்கை என்ன, உங்க கொள்கை என்னன்னு கேட்டது தான் எனக்கு தலை சுத்துன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவரை விட்டுருங்க, அது முடிஞ்சது. ரஜினிகாந்த் முடிஞ்சதா? அடுத்து இது முடியும். எனக்கு தெரியும், நாங்க அந்த அரசியல் களத்துக்குள்ள இருக்கிறோம். உங்க அறிக்கையினுடைய லட்சணத்தை பார்த்தே நாங்க சொல்றோம். விளங்காது தம்பி, வேண்டாம். இந்த இனம் வந்து மீண்டும் மீண்டும் அந்த திரைப்பட கலாச்சாரத்திற்குள் சிக்கி சீரழிய வேண்டாம் அப்படிங்கறது தான் விரும்புறோம். நீங்க என்ன பரப்புரைக்கு யாரை கூட்டு வருவீங்க? சினிமா நடிகளை கூட்டு வருவீங்க தானே நடக்கும். விஜய போதும் இல்ல, என்ன சீர்திருத்தத்தை விஜயால் செஞ்சிட முடியும் அந்த நாட்டுல? இப்ப மாணவர்களுக்கெல்லாம் உதவித்தொகை கொடுக்குறாரு. யாருக்கு இந்த செல்லூர் ராஜு கூட சமீபத்துல பாருங்க, எம்ஜிஆர் எப்படி மக்களுக்கு அள்ளி கொடுத்தாரு அதையே விஜய் பண்றாரு பாருங்க. செல்லூர் ராஜு சொல்லதான் இந்த நாடே கேட்க போகுது. இதெல்லாம் வந்து ஏமாற்றுகிற வேலை தம்பி. மீண்டும் மீண்டும் வந்து வேண்டாம். தமிழ் தேசிய சிந்தனையுடைய வேட்கையுடைய, நீங்களே சொன்னீங்க தனித்து களமாடினால் வெற்றி பெற முடியாது. அண்ணன் சீமான் இப்போ ஒரு மெசேஜை சொல்லியிருக்காரு, கன்வே பண்ணியிருக்காரு. தம்பி, ஐ எம் வெயிட்டிங், வரட்டும் தம்பி அப்படின்றாரு. ஒரு வேளை மாநாட்டுக்கு கூப்பிட்டா நான் போவேன்றாரு. அவ்வளவுதான், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது வலிந்து நாம சொல்றது என்பது அண்ணன் சீமானுடைய அந்த அவருடைய இத்தனை ஆண்டுகால உழைப்பை வந்து கேள்விக்குறியாக்கு. திரைப்பட நடிகனுக்காக ஒரு கூடி தேர்தல் தானுங்க போகும், பயணப்படும். எப்படி எப்படி எல்லாரும் சேர்ந்து தானுங்க பயணப்பட்டாங்க. எங்களை போன்றவர்களுக்கு வருத்தம் அளிக்குது தம்பி. அண்ணன் கூப்பிடுற இடத்துல நாங்க ஓடணும். இன்னைக்கு இங்க தமிழ் தேசியத்தில் எத்தனையோ ஆளுமைகள், குழுக்கள், இயக்கங்கள், அமைப்புகள் இருக்கிறது. இவைகளை ஒருங்கிணைத்து நாம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதா வந்து நிக்கும், இல்லாட்ட பிசுபிசுத்து போகும். ஏன் விஜய் தமிழ் தேசியத்தின் பிள்ளையா இருக்க மாட்டாரா? அது ஒரு நீங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கையில சொன்னோம், எங்கேயோ வந்து திரையரங்கத்தில் மேலே ஏறி உடைச்சு இந்த ஒரு சல்லி கூட்டத்தை, அதை ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குற ஒருத்தன் விஜய்னு சொல்லிட்டு தலைவான்னு சொல்லிட்டு கத்துறான், ஏதோ மிருகங்கள் போல வந்து கதறான். இவர்களை வந்து நீங்கள் எப்படி பண்படுத்த முடியும்? ஒரு கூட்டங்க, அதுதான் பண்படுத்துறதுக்காக தான் அண்ணன் சீமான் வந்தாரு. ஒரு 33 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. நாளைக்கு விஜயும் அப்படி வந்து அவருடைய அரசியலை பேசி இங்க பண்படுத்தலாம். அது வாய்ப்பு கிடையாதுன்றேன். வாய்ப்பு இல்லைங்கிறதுனால தான் மறுக்கிறோம்.
தமிழ் தேசிய அரசியல் இதுவரை இல்லாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சியால் வளர்ச்சி பெற்றிருக்குது. இந்த 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 நாடாளுமன்ற தேர்தலையும் வாக்குகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பேச கேட்குறோம். அப்படிதான் நடக்கும். அப்போ அடுக்கடுக்காக வளர்ற போது இதை வந்து பெருந்திரள் சமூகங்களை ஒருங்கிணைத்து சமூக நலனை குறித்து சிந்திச்சு சமூகத்தினுடைய உணர்வுகள் சமூக நீதியை புரிந்து கொண்டு ஒவ்வொரு சமூகத்திற்குமான தேவையை வந்து பேசுறாரு, அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதன் மூலம் வந்து நாம வந்து கட்டமைக்க முடியுமே ஒழிய இதெல்லாம் நிற்காது தம்பி, பிசுபிசுத்து போகும், வீணா போயிரும். கமலஹாசனுடைய வருகையை பார்த்தீங்களா, இவரை விட பெரிய நடிகர் தானே. என்னாச்சு இன்னைக்கு? என்னாச்சு? கேலி குத்தா போச்சா? அது போலதான் எதுவும் போகும். விஜய் வந்து ஒரு கரிஷ்மாட்டிக் அண்ணனா சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய தம்பி, எந்த லீடரா இருக்கட்டும், விஜய் வந்து அண்ணன் சீமானை நோக்கிலாம் வரமாட்டார். அத விஜய் முடிவு பண்ண, நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? ஏன் நோக்கி வரமாட்டாரு? அதைத்தான் விஜய் தான் முடிவு பண்ணணும். அண்ணன் எதுக்கு முடிவு பண்றாருன்னா எங்களுக்கு வருத்தமா இருக்குது. அண்ணன் ஒரு முடிவா இல்லைங்க, பேசவே விடாது. உங்கள் தகுதிக்கு அப்படி பேசவே விடாதுன்னு தான் நாங்க விரும்புறோம். உங்களோடய பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, அவர் எது பண்ணாலும் சரியா தானே இருக்கும். நீங்க அப்படி எது பண்ணாலும் சரியாலாம் இருக்காது. நாங்க சொல்றதையும் காதுல கேட்கணும். உங்களோட இதுவரைக்கும் இருந்து உழைத்தது நாங்க, நீங்க கூப்பிட்டதுக்கெல்லாம் ஓடோடி வந்தது நாங்க. எங்கள்கிட்ட கூப்பிட்டு தான் நீங்க கேட்கணும். இருங்க, ஒரு ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, அவர் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. ஆகவே ஆகாது தம்பி. அதெல்லாம் அது வந்து எம்ஜிஆர் வந்தது, ஜெயலலிதா வந்தது, இதெல்லாம் ஒரு பேக்காலம். திரைப்படத்தை வந்து உண்மையை நம்பிக்கிட்டு இருந்த காலம். இது தேசிய தலைவர் பிரபாகரன் ஏற்படுத்திய எழுச்சி காலம். இங்கே வந்து கருத்தியல், கொள்கை, கோட்பாடு, தத்துவம் என்கிற அரசியலை நோக்கி தமிழ் சமூகம் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்குது. நம்மளோட சேர்ந்து நம்ம மட்டும் இல்லை, ஈழத்தமிழர்களும் உலகத்தமிழர்களும் நம்மளோட பயணிக்கிறாங்க, நமக்கு துணையாக நிற்கிறாங்க. எனவே வந்து நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான். இந்த உழைப்பு என்பது வெற்றியை நோக்கி போகணும். அதற்கு நாங்கள்லாம் முழுமையாக கூட நின்று அண்ணனுக்கு வந்து துணையாக இருந்து வேலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை அண்ணன் புரிந்து கொண்டு சரியான ஒரு 26 தேர்தல் என்பது நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து குறைஞ்சபட்சம், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 234 தொகுதியிலையும் நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. வெற்றிக்கான இலக்கு என்பது 117. அப்போ வந்து நமக்கு வந்து நான் அது கூட வேண்டாம், வெறும் 17 பேர் போனாலே போதும் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தை தமிழ் தேசிய அரசியலை நோக்கி நாம் திருப்பி பார்க்க வைக்க முடியும். 4 பேர் போனாலே வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து நம்மை நோக்கி திரும்ப. விஜய் இடத்துலயே இல்லாம வேற ஒரு கட்சி கூட கூட்டணி இல்லாமல் அது சோபிக்க முடியாதுன்றது உங்களுடைய கருத்து. தமிழர்களோடு மக்களோடு கூட்டணி வைப்போம். பல அமைப்புகள் இருக்குல்ல, இயக்கங்கள் இருக்குல்ல. ஏன் விஜய் யாரு என்னன்றதை பாப்போங்க. ஒரு திரைப்பட நடிகரை வைத்து நாம் வந்து நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கணுமா? தமிழ் தேசியத்தை ஒரு திரைக்கூத்தாடி தான் தீர்மானிக்கணுமா? அது எப்படி சரியா இருக்கும் தம்பி? இதை யார் விரும்புவார்? எந்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள் விரும்புவார்கள்? அண்ணன் சீமான் ரஜினி கொடுத்த வேகமும் விஜய்க்கு கொடுக்கிற அந்த அந்த ஆர்வமும் அந்த வித்தியாசத்தை நீங்க பிரிச்சு பாருங்களேன் தயவு செஞ்சு. அப்ப வந்து நம்ம வந்து நமக்கு கொள்கையே இல்லாம தான் இருக்கணும். விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னா எந்த கொள்கை? அவருக்கு கொள்கை கிடையாது தம்பி, கொள்கையே கிடையாது. சும்மா இவனாவது எழுதி கொடுக்கறத தப்பா கொண்டு வந்து எனக்கே கொடுப்பாங்க பாருங்க, அதான் நடக்கும். அவர் ஒரு புது வரவுங்க, என்ன சொல்றாருன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம. அது இன்னும் தமிழ்நாடு சீரழிய வேண்டாம்ங்கிறத, திரைக்கூத்தாடிகளால் இன்னும் இந்த தமிழ்நாடு சீரழிய வேண்டாம், போதும் நாங்கள் நினைக்கிறோம். கொள்கை இல்லாதவர்கள், கோட்பாடு இல்லாதவர்கள், தாயக வேட்கை இல்லாதவர்கள் களத்தில் தாக்கு பிடிக்க முடியாது இனிமேல். அதெல்லாம் அந்த காலம்னு மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டேன். இனிமேல் வந்தெல்லாம் ஏமாற்ற முடியாது, மக்களை வந்து அப்படி ஏமாற்றி நீங்கள் வந்து அப்படிலாம் உட்கார முடியாது. முதலமைச்சர் இருக்கையில் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி, அதான் அந்த காலங்களே வந்து ஒரு இருண்ட காலம், தமிழர்களுடைய இருண்ட காலம். சிந்திக்க திறனற்றவர்கள், அப்பாவி மக்கள் அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டு, இயலாமையை பயன்படுத்தி கொண்டு, அறியாமையை பயன்படுத்தி கொண்டு ஏமாற்றிய காலம். இன்னைக்கு உலகம் நம்முடைய கைகளில் இருக்குது. எல்லா அரசியலையும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இல்ல, அதை கொண்டு போய் சேர்த்திருக்காரு சீமான், நாம் தமிழர் கட்சி கொண்டு போய் சேர்த்திருக்குது. பட் விஜயாலும் அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பலம் கிடைக்கட்டுமே, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான். அது வந்து பலவீனப்படுத்திடும் நாங்கள் அச்சப்படுதோம். அண்ணன் சீமானை பலவீனப்படுத்தும், அந்த பலவீனப்படுத்துங்கிற மனநிலையில் தான் நான் இப்படி பேசுறாரோ அப்படின்னு நாங்கள் வந்து கவலைப்படுகிறோம். அதனால அதை பற்றியெல்லாம் இல்லை, நாங்கள் நிற்கிறோம், உங்களோட நாங்கள் நிற்கிறோம். அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவோம் இந்த அரசியலை, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவோம். தம்பி என்னால் முடியும். எனக்கு வந்து அந்த பொருளியலில் தன்னிறைவை அடைய முடியல ஒழிய கிட்டத்தட்ட 60-70 தொகுதிகளில் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வாக்குகளையும் ஏனைய தமிழ் சமூகர்களுடைய வாக்குகளையும் ஒருங்கிணைத்து இந்த தமிழ் தேசிய அரசியலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய செயலை நம்மளால் செய்ய முடியும். அதற்கான செயல் திட்டத்தை நம்ம வகுக்கல, நம்மளால் செயல்பட முடியல.
எனவே வந்து அந்த சமூக வாக்குகளை தாண்டி வந்து 4 சமூகங்கள், வலிமையான சமூகங்களை நீங்கள் வந்து கட்டமைத்தாலே வந்து நம்ம 120 சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து எளிமையாக பெற முடியும். 4 சமூகங்களை 4-5 சமூகங்களை உள்ள 60-70 விழுக்காடை கட்டமைத்தா போதும். ஏன் 40 விழுக்காடை கட்டமைத்தா போதும். ஒவ்வொரு சமூகத்தில் உள்ள 40 விழுக்காடு வந்தாவே அதிகாரம் இல்ல, ஒவ்வொரு சமூகத்தில் உள்ள வாக்குகள்ல நம்ம வந்து ஒரு 40 விழுக்காடு கட்டமைச்சா போதும். 40 விழுக்காடு இன்னைக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு பெருவாரியாக வாக்குகள் அளிக்கிறாங்க தென் தமிழகத்தில். அப்ப அதை இன்னும் வந்து கூடுதலாக செய்வதற்கான செயல் திட்டங்கள் என்ன? அதே போல அதோடு இணைத்துக் கொண்டு தேவர் சமூகத்தினுடைய வாக்குகள் எப்படி ஒருங்கிணைக்கிறது? அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம், கோனார் சமூகத்தினுடைய வாக்குகள், மீனவர் சமூகத்தினுடைய வாக்குகள், கணிசமான இருக்கக்கூடிய 4-5 சமூகங்களுடைய உணர்வுகளை தொட்டு அவர்களுக்கு நம்ம ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இந்த சமூக வாக்குகளை ஒருங்கிணைக்கிறது மூலம் தான். எந்த ஊர்ல நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கும்பல் இருக்கு விஜய்க்கு, மற்றபடி ஒவ்வொரு ஊர்களையும் பெரிய பாசறை வைத்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் விஜய் ரசிகர்கள் கிடையாது. இதான் எங்களுடைய தென் மாவட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம். நினைக்கிறாங்க, நீங்க உடைச்சு விட்டுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. அதற்கு மேல வந்து அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். 26 தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம் என்ன நடக்கு அப்படின்னு. நான் சொல்றது சரியான வழியை நான் சொல்றேன். அந்த வழியில் போனால் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். எது சரின்றதையும் நேயர்களும் சொல்வார்கள். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி செந்தில் மலரன். நன்றி தம்பி, வணக்கம்.